ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய்க்கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே ஆவணி மூலப்பெருவிழாவிலே நேற்று வெகு சிறப்பாக பட்டத்து அரசராக பார்போற்றும் நாயகனாக பதவியேற்று ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சொக்கநாத பெருமாள் நிகழ்த்துகின்ற திருவிளையாடல்களிலே 8ஆம் திருநாள் ஏற்றமிகு திருநாளாக மலர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான தருணத்திலே மாணிக்க வாசகருக்காக நரியை பரியாக்கியும் பரியை நரியாக்கியும் அற்புதமான திருவிளையாடல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் விரதம் கொண்டாட வல்லானும் விச்சின்றி நாறு செய்வானும் முரசு அதிர்ந்தானே முன்னோட முன் பணிந்த அமரர்கள் ஏத்த அறவரை சாத்தி நின்றானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று சொல்லுவார். மாணிக்கவாசகப் பெருமான் அரிமர்த்தன பாண்டியன் அவையிலே தென்னவன் பிரம்மராயன் என்கிற பட்டத்தை பெற்றவர். மந்திரியாக இருக்கக்கூடியவர். அரபு நாடுகளிலிருந்து குதிரைகள் வந்திருக்கிறது. எனவே தொண்டி துறைமுகத்தை நோக்கி சென்று அந்த குதிரைகளை பெற்று வாருங்கள் என அவருக்கு பணித்து அனுப்பி வைக்கின்றான் மன்னன். எல்லாம் வல்ல இறைவன் அற்புதமான திருவிளையாடலை இந்த இடத்திலே அரங்கேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எப்படி காத்து கொண்டிருக்கின்றான்? குதிரை வாங்குவதற்காக பணத்தை எடுத்து கொண்டு போகிற பொழுது ஆவுடையார் கோயில் என்று சொல்லப்படுகின்ற திருப்பெருந்துறை ஆலயத்திலே குருந்த மரத்தடியிலே அமர்ந்திருந்த எம்பெருமானை அப்படியே பார்க்கிறார். கொண்டு வந்த பணத்தை எல்லாம் செலவழித்து விடுகிறார். கோயில் பணிக்காக செலவழித்து விடுகிறார். கூட வந்த காவலர்களெல்லாம் விரைந்து வந்து மன்னனிடத்திலே இதுபோன்று நடந்துவிட்டது என்பதையெல்லாம் சொல்லி அவரை கோபத்தின் உச்சத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே அவரும் மாணிக்கவாசகரும் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்ற நிலையில் இருக்கிற பொழுது ஆவணி மூலத்தன்று குதிரைகளோடு யாம் வருவோம், நீர் இப்பொழுது மதுரை நோக்கி செல்க என்று இறையனார் உத்தரவு வழங்க அவர் வாக்குறுதியை எண்ணி மாணிக்கவாசகர் குதிரைகளின் வரவிற்காக இந்த மதுரை எம்பதியிலே காத்திருக்கிறார். நாட்கள் நகர்ந்தது. குதிரைகள் வந்தபாடு இல்லை. அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகர் பொய் உரைப்பதாக கருதி அவரை தண்டித்து அரசாங்க பணத்தை அவரிடமிருந்து பெறுமாறு தண்டல்காரர்களுக்கு உத்தரவிடுகிறான். அரசனின் ஆணையை ஏற்று தண்டல்காரர்கள் மாணிக்கவாசகரின் வீட்டிற்கு அவரை அழைப்பதற்காக வந்தபொழுது நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தார். அரச ஆணை குறித்து தண்டல்காரர்கள் தெரிவிக்க எல்லாம் இறைவனின் விருப்பப்படி நடக்கும் என்று சொல்லி அவர்களோடு நடந்தார். தண்டல்காரர்கள் மாணிக்கவாசகரிடத்திலே அரசாங்க பணத்தை திரும்ப அளிக்கும்படி வலியுறுத்தி அவர் முதுகிலே பெரிய பாறாங்கற்களை ஏற்றினார்கள். அது ஈசனின் நினைவில் இருந்த மாணிக்கவாசகருக்கு பஞ்சு பொதி போல தோன்றியதாம். மறுநாள் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு அவரை தாக்குகிறார்கள். அதனையும் பொறுத்து கொண்ட மணிவாசகப் பெருமான் இறைவனிடத்திலே தங்களுடைய திருவாக்கினை பொய்யாக்காமல் விரைவில் குதிரைகளுடன் மதுரைக்கு வாருங்கள் என மனமுருகி வழிபடுகிறார். ஆடி முடித்து ஆவணி மாதம் பிறந்து விட்டதல்லவா? இறைவனார் மாணிக்கவாசகருக்கு உதவ திரு உள்ளம் கொண்டார். திரு நந்தி தேவரிடத்திலே மாணிக்கவாசகன் குதிரைகளை வாங்கித்தராத குற்றத்திற்காக பாண்டியனின் சிறையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய துன்பத்தை போக்குவதற்காக நீயும் நம் பூதகணங்களும் காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக்கி குதிரை வீரர்களாக மதுரையை நோக்கி செல்லுங்கள். மதுரைக்கு அருகில் செல்லும் பொழுது யாம் குதிரை வீரனாக வந்து உங்களுடன் கலந்து கொள்வோம் என்று அறிவுறுத்துகிறார். இறைவனுடைய ஆணையை ஏற்று நந்திதேவரும் பூதகணங்களும் நரிகளை குதிரைகளாக மாற்றி அதன் மீது அமர்ந்து மதுரையை நோக்கி விரைந்து வருகிறார்கள். குதிரைகள் மதுரையை நோக்கி வருவதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை விடுவிக்கச் செய்தான். பரிசுகள் பல வழங்கினான். குதிரைகளின் அணிவகுப்பினை காண மணிமண்டபத்திற்கு வந்தான். மக்கள் எல்லோரும் குதிரைகளை கண்டு ஆரவாரம் செய்தார்கள். பாண்டியனின் கண்களுக்கு மாத்திரம் குதிரைகள் புலப்படவில்லை.
மாணிக்க வாசகர் ஏதோ தந்திரம் செய்கிறார், எனவேதான் என் கண்களுக்கு குதிரைகள் புலப்படவில்லை என்று பாண்டியன் கருதி மாணிக்க வாசகரை மீண்டும் சிறையில் அடைக்கிறார். சற்று நேரத்திலே குதிரை கொட்டிலைக்குள் ஆயிரக்கணக்கான குதிரைகள், குதிரை வீரர்களை இருப்பதைக் கண்ட பாண்டிய நாட்டு வீரர்கள் அரிமர்த்த பாண்டியனிடத்திலே ஓடி விவரத்தை சொன்னார்கள். அங்கு வந்த பாண்டியன் குதிரைகளைக் கண்டு மகிழ்கிறான். பின்னர் அருகில் இருந்த குதிரை வீரரிடத்திலே உங்கள் குதிரைப்படைக்கு தலைவன் யார் என்று கேட்டான். வேதமாகிய குதிரையில் அமர்ந்திருந்த இறைவனாரை சுட்டிக்காட்டி இவர்தாம் எம் தலைவர் என்று கூறினார்கள். இறைவனாரை கண்டதும் பாண்டியன் அவனையும் அறியாமல் வணங்கினான். பொதுவாக குதிரைப்படை தலைவர்கள்தான் அரசனை வணங்க வேண்டும். ஆனால் இங்கே நிலைமை மாறிவிட்டது. குதிரை மீது அமர்ந்த வீரன் வேறு யார்? நம்முடைய எல்லா வல்ல சிவபெருமான். இந்த நிகழ்வுக்கு கயிறு மாற்றுதல் என்கிற ஒரு பெயர் உண்டு. குதிரைகளை ஒப்படைத்ததற்காக கயிறை மாற்ற வேண்டும். இறைவனார் குதிரையின் கயிற்றினை பிடித்து பாண்டியனின் கையிலே கொடுத்துவிட்டு குதிரைகளை ஒப்படைத்து விட்டாகிவிட்டது. இனி எப்போதும் குதிரைகளை பற்றி கேட்கக்கூடாது என்று சொல்லி இதுவே குதிரை பரிமாற்றத்திலே கடைப்பிடிக்கக்கூடிய வழக்கம் என்று திருவாய் மலர்ந்தள்ளினார். அந்த இறைவனாரின் கூற்றினை ஆமோதித்த அரிமர்த்தன பாண்டியன் இறைவனாருக்கு வெண் துண்டினை பரிசளிக்கிறான். அவரும் அதை தலையில் கட்டிக்கொண்டு தம் பூதகணங்களோடு புறப்பட்டார். மாணிக்க வாசகருக்கு பரிசுகளை அரிமர்த்தன பாண்டியன் வழங்கி இல்லத்திற்கு வழி அனுப்பி வைத்தான். மாணிக்க வாசகரும் பாண்டியனின் பரிசுகளை சுற்றத்தாருக்கு பகிர்ந்தளித்தார். இந்த அற்புதமான நிகழ்வு வடக்கு ஆடி வீதியிலே இருக்கின்ற 16 கால் மண்டபத்திலே சுவாமி சுந்தரேஸ்வரராக பிரியாவிடை சமேதராக எழுந்தருளுவார். மீனாட்சி அம்மன் எழுந்தருளுவார்கள். அதை போல திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமியும் திருவாதூரிலிருந்து மாணிக்க வாசகரும் இந்த லீலை நிகழ்ச்சிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள். இந்த நிகழ்வை தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் அம்மன் தங்க குதிரையிலும் எழுந்தருளி ஆடி வீதிகளிலே வலம் வருவார்கள். இந்த நரியை பரியாக்கிய படலம் நமக்கு ஒரு உண்மையை கற்றுத்தருகிறது. கடவுளை நம்பினவர்கள் எந்த சூழலிலும் கைவிடப்பட மாட்டார்கள் என்பதை மாணிக்க வாசகர் வாழ்வியலோடு ஒப்பு நோக்குகிற விதத்திலே இந்த அற்புதமான திருவிளையாடல் மதுரை எம்பதியிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது பெருமக்களே. எனவே நரியை பரியாக்கியும் பரியை நரியாக்கியும் அற்புத திருவிளையாடல் புரிந்த எம்பெருமான் பிட்டுக்கு மண் சுமப்பதற்காக நாளைய தினம் செல்ல இருக்கின்ற உன்னத திருக்காட்சியையும் நாம் காண இருக்கின்றோம். இப்படிப்பட்ட பல்வேறு திருவிளையாடல்களை எம்பெருமான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற உன்னதம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்வது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன்.